கருவாட்டு குழம்ப ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முதல்ல புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மிக்சி ஜாரில் 2 பழுத்த தக்காளி பழம், 10 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட் பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை புளி தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்து கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரவும் 5-6 பூண்டு பற்கள், 5-6 சின்ன வெங்காயம், 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2-3 பச்சை மிளகாய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட 2 மாங்காய் துண்டுவோட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஊற மீன் கருவாடு தான் சேர்க்கிறேன், அதுவும் தலைப்பகுதி சேர்த்துக்கிறேன். பார்த்து பக்குவமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம புளி தண்ணியை இது கூட சேர்த்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இறக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னோட்டி 2-3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி.